Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் journal example 3 பார்க்க போகிறோம். So the transactions are commenced business with cash 90,000. So இந்த transactionோட aspects வந்து cash and then capital. Cash is the real account, debit what comes in, and capital is a personal account, the giver. So Arun is the giver. The entry will be cash account debtor to Arun's capital account. Arun commenced business with cash 90,000. Second, purchased goods from X and Co on credit 40,000. ஸோ இதோட ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் கோ இதுதான் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ பர்ச்சேசஸ் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், அண்ட் தென் எக்ஸ் அண்ட் கோ. Purchases account debtor to X and Co account. Credit purchases made 40,000. Third, accepted bill drawn by X and Co 20,000. ஸோ மேலே நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் நடந்திருக்குல்ல, ஸோ அதுக்கு பில் வந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஃபிசிக்கலாக எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்னமும் பே பண்ணல. ஸோ இதில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பில் பேயபிள் அண்ட் தென் எக்ஸ் அண்ட் கோ. X and Co account debtor to bills payable account. Bills drawn by X and Co accepted 20,000. ஏன் பில் பேயபிள் இங்கே வருதுன்னா, இன்னும் நம்ம ஃபிசிக்கலாக கொடுக்கல, பட் ஒரு என்ட்ரியாக மட்டும் போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஃபோர்த்து, சோல்டு கூட்ஸ் டு டி அண்ட் கோ ஆன் கிரெடிட் 10,000. ஸோ 10,000க்கு கூட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்க்கு, டி அண்ட் கோக்கு. ஸோ சேல்ஸ்னாலே கிரெடிட், real account credit what goes out, and X and Co. So D and Co account debtor to sales account, goods sold on credit 10,000. Fifth வந்து paid by cash the bill drawn by X and Co. ஸோ இங்கே பில்லு நம்ம அக்செப்ட் பண்ணோம்ல, அதுக்கு இங்கே கேஷாக பே பண்ணிட்டோம். ஸோ இதில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கேஷ் அண்ட் தென் பில் பேயபிள். ஸோ கேஷ் நம்ம பே பண்ணிடுறோம். இதுக்கு வந்து பில் பேயபிள் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அண்ட் தென் கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பில் அக்கௌண்ட், பில் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பில் பேயபிள் paid 20,000 and then received checks from D and Co in full settlement and deposited the same in bank 9,000. ஸோ முன்னாடி நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் என்ட்ரி வந்ததுன்னா ஒரு சில நேரத்தில் வந்துட்டு டெபிட்லேயே 2 என்ட்ரி வரும், அப்படி இல்லைன்னா கிரெடிட்டில் 2 என்ட்ரி வரும். ஸோ இதுக்கப்புறமா அப்கமிங் ஜேர்னல் எக்ஸாம்பிள்ஸில் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டோனாலே போதும். என்னன்னா டெபிட்டில் ஒரு சில நேரத்தில் 2 என்ட்ரிஸ் வந்துடும், அப்படின்னா கிரெடிட்டில் ஒரு சில நேரத்தில் 2 என்ட்ரிஸ் வரும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ எந்த என்ட்ரிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு டி அண்ட் கோ அக்கௌண்ட், செக் ரிசீவ்டு ஃப்ரம் டி அண்ட் கோ இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஏன் இங்கே பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னா, இங்கே வந்து நம்ம செக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ செக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம பேங்க் இதில் இன்வால்வ் ஆகுது. அண்ட் தென் நம்ம வந்து 10,000க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இங்கே 9,000 தான் இருக்குது. ஸோ நம்மளே புரிஞ்சுக்கணும், நம்ம டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணிக்கிறோம். நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறனால நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம பர்ச்சேசஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம கொடுக்கறது டிஸ்கவுண்ட் அலோவ்டு, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ 1,000 rupees டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எக்ஸ் அண்ட் கோ ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம செக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க தான் கிவர் இந்த இடத்துல. பேங்க்கு செக்கு மூலமாக வாங்குறதுனால நம்ம ரிசீவர், அதுக்கப்புறமா டி அண்ட் கோ கொடுக்கறதுனால அவங்க கிவர், நடுவில் டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணுறதுனால அது நமக்கு வந்து ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இந்த மாதிரி டபுள் என்ட்ரிஸ் வரும்போது எப்படி போடணும்னா, இங்கே பாருங்க, நம்ம பேங்க்கில் செக்காக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 9,000, அண்ட் தென் டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணி அது ஒரு 1,000. ஸோ ரெண்டுத்தையும் இங்கே போட்டு மொத்தமாக 10,000 அப்படின்னு கிரெடிட்டில் போட்டிருக்கோம். இவ்வளோதான். ஒரு சில நேரத்தில் கிரெடிட்டில் 2 என்ட்ரி வரும், அப்போ இங்கே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இங்கே ஆட் பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான்.
7th வந்து கமிஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் 5,000. நம்ம வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணிப்போம். கமிஷன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சில நேரத்தில் கமிஷன்னாலே என்னது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி அதுக்கு சன்மானமாக கிடைக்கிறது தான் கமிஷன். ஸோ அது எது மூலமாக நம்மளுக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ கமிஷன் இஸ் அ ரிசீவ். ஸோ நம்ம அது வந்து நம்மளுக்கு இன்கம். ஸோ கமிஷன் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அண்ட் தென் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ கேஷ் is a real account, debit what comes in. So the entry will be cash account debtor to commission account, commission received in cash 5,000. And then 8th வந்து goods costing 40,000 was sold and received 50,000. ஸோ இது வந்து ஒரு நார்மல் சேல்ஸ், நம்ம வந்து குட்ஸ் சோல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ், அவ்வளோதான். ஸோ இதில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் தென் கேஷ். கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், அண்ட் தென் சேல்ஸ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். So the entries will be cash account debtor to sales account, cash sales made 50,000. And then 9th salaries paid. So salaries paid 4,000. நம்ம வந்து salary கொடுத்துருக்கோம். So salary is the expenses, debit all expenses and losses. Cash is a credit, nominal account கிடையாது. ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட்டு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஏன்னா வந்து காசு வந்து பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது, செலவாக வெளியில் போகுது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்னென்னா வந்துட்டு சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், சேலரிஸ் பெய்ட் இன் கேஷ் 4,000. அண்ட் தென் லாஸ்ட் 10th Jan 10th பில்டிங் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் குமார் and go for 1 lakh and advance of 20,000 is given in cash. ஸோ குமார் கிட்ட இருந்து 1 lakhக்கு பில்டிங் வாங்கியிருக்கோம், அட்வான்ஸாக 20,000 கொடுத்துருக்கோம். இதில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங், கேஷ் அண்ட் தென் குமார். ஸோ பில்டிங் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், வாட் கோஸ் அவுட். ஏன்னா பில்டிங் வாங்கியிருக்கோம் அதனால டெபிட், கேஷ் வந்து 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால வெளியில் போகுது பிஸ்னஸ் விட்டு. அண்ட் தென் இன்னும் 80,000 நம்ம கொடுக்கணும், அது வந்துட்டு கிரெடிட்டு. ஸோ அதனால நம்ம குமாரை மென்ஷன் பண்ணணும், குமார் அண்ட் கோவை. ஸோ என்ட்ரி எப்படி வரும்னா பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் டு குமார் அண்ட் கோ அக்கௌண்ட். ஏன்னா இன்னும் 80,000 நம்ம கொடுக்கணும், 20,000 வந்துட்டு அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுதான் பில்டிங் பாட் பை கிவிங் அட்வான்ஸ் மணி. ஸோ முன்னாடி என்ட்ரியிலே நான் என்ன சொன்னேன், இதே கிரெடிட்டில் என்ட்ரி டபுள் என்ட்ரி வந்ததுன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி டெபிட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால. அதுதான் இங்கே 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் 80,000 கொடுக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணி 1 lakh இங்கே போட்டுக்கிறோம், அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஹாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.